தங்கமணி அவர்கள் இருக்கின்றார். இப்ப சார் கிட்ட கேட்கலாம். சார், அதிமுக ஆட்சி காலத்துல நாமக்கல் மாவட்டம் பெற்றது என்ன? நீங்கள் தொடரலாம். பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, ஒரு சாமானியன் இந்த ஆட்டை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கிராமத்திலிருந்து வருகை தந்து ஒரு நல்லாட்சியை கொடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வருங்கால முதலமைச்சராக வர இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய நல்ல ஆசியுடன் இங்கே எனக்கு முன்பாக பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும், அதேபோல நாம் தமிழர் கட்சியினுடைய அன்பு சகோதரி யுவராணி அவர்களுக்கும், நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் நியூஸ் தமிழினுடைய ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கே வருகின்றிருக்கின்ற பார்வையாளர் அத்தனை பேருக்கும் ஒருக்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இதுகாரம் இல்லாத வளர்ச்சியை திட்டங்களை நிறைய அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடியார் அரசு கொண்டு வந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய் செலவிலே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சட்டக்கல்லூரி 80 கோடி ரூபாய் செலவிலே கொள்ளப்பட்டிருக்கின்றது. சேந்தமங்கலம் தொகுதியிலே கொல்லிமலை என்பது ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற பகுதி. அந்த மலைவாழ் மக்களுக்கு இங்கே ராசிபுரத்திலும் நாமக்கல் மட்டும்தான் கலைக்கல்லூரி இருக்கின்றது. அவர்கள் கீழே வந்து படிக்கின்ற போது அந்த ஹாஸ்டல் வசதி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் உயர்கல்வி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேந்தமங்கலம் தொகுதிக்கு என்று ஒரு கலைக்கல்லூரியை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல குமராபாளையம் பகுதியிலே தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் தொழிலாளர்களுக்காக அங்கே உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று அங்கு ஒரு கலைக்கல்லூரியை கொடுத்திருக்கின்றார்கள். சாலைகள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நமது தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் மாவட்டத்தில் தான் அத்தனை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விவரமெல்லாம் நான் பின்னால் சொல்கின்றேன். திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு 4 வழி சாலை, அதே போல திருச்செங்கோடு டு வேலூர் சாலை விரிவாக்கம், திருச்செங்கோடு டு ஆத்தூர் வரை சாலை, திருச்செங்கோடு டு ஓமலூர் 4 வழி சாலை, திருச்செங்கோடு டு நாமக்கல் சாலை, நாமக்கல் டு சேந்தமங்கலம் வழியாக சாலை, அதே போல குமராபாளையம் திருச்செங்கோடு தொகுதிக்கு கூட்டு குடிநீர் திட்டம் 400 கோடி ரூபாயில், திருச்செங்கோடு நகராட்சிக்கு 84 கோடி கூட்டு குடிநீர் திட்டம், ராசிபுரம் நகராட்சி மற்றும் மலசமுத்திரம் நாமரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு 1000 கோடி ரூபாயில் குடிநீர் திட்ட அரசாணை, ராஜவாய்க்கால் விவசாயிகளுக்கு மிக முக்கியமான பணியாக கடந்த பல ஆண்டுகளாக அவருடைய கோரிக்கை ராஜவாய்க்கால் சீரமைத்து 184 கோடி ரூபாயிலே அதை சீரமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. இப்போ குமராபாளையத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் காவிரி ஆற்றின் குறுக்கே அந்த பாலம் கட்டப்பட வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு வந்தவுடன் உடனடியாக காவிரி ஆற்றிலே கூடுதலாக ஒரு பாலத்தை ஏற்பாடு செய்தார்கள். அதே போல எஸ்பிபி காலனியில் ஒரு கூடுதலாக ஒரு பாலம், அதே போல எஸ்பிபி பேப்பர் மில் அடியிலே செல்கின்ற அந்த லாரிகள் செல்வதற்காக நுழைவு பாலம் ஒன்று. இப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திருச்செங்கோட்டிலிருந்து ஈரோடு செல்கின்ற அந்த தோக்கவாடியிலிருந்து செல்கின்ற 400 கோடி ரூபாயில் உயர்மட்ட பாலத்தோடு சேர்ந்து 4 வழி சாலை என்று பல்வேறு சாலைகளை கொண்டு வந்திருக்கின்றார். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் அவருடைய சாதனைகளை சொன்னார்கள். விவசாயிகளுக்கு அதுவும் குறிப்பாக அந்த பால் பண்ணை வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை. அண்ணனுடைய எடப்பாடி அவர்களிடத்திலே சொன்னவுடன் உடனடியாக நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திலிருந்து அந்த ஆவின் பிரிக்கப்பட்டு இங்கே நாமக்கல்லில் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது. அந்த மோகனூர் சுகர் மில் பொறுத்தவரை பெயர் மாற்றுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். நான் வரவேற்கின்றேன். அதே வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த கோஞ்சன் உற்பத்தி, அதாவது இணை மின் நிலையம் உற்பத்திக்காக பல முறை நாங்கள் ஆய்வு செய்து அதை ஏற்பாடு செய்தோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலமாக அது நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. அதே போல நைனாமலை ரோடை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரோடு அண்ணனுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதையும் சொல்லுகின்றேன். அதே போல தேரெல்லாம் சொன்னார்கள். எல்லோருக்கும் அந்த ஆண்டவன் மேல் நம்பிக்கை இருக்கின்றது. அதே போல இருக்கின்றது. அந்த தேருக்குண்டான முதல் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அதில் தொடர் நடவடிக்கையாக அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நேற்று
முடிஞ்சுதான். ஓகே சார், நன்றி நன்றி நன்றி. சட்டமன்றத்துல சார் 2 பேரும் பேசுறத பாத்திருக்கேன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நேரடியா பக்கத்துல நின்று விவாதம் பண்றதை பாக்குறது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா தலைமைச் செயலகத்துல ரிப்போர்ட்டராவும் இருக்கிறதுனால சார் பேசுறத வந்து பத்திரிகையாளர் மாடத்துல உட்காந்து தூரமா உட்காந்து பார்ப்போம். இப்ப 2 பேருமே பக்கத்துல நின்று பேசுறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா நியூஸ் தமிழுக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு இதுல, முக்கியமா நாமக்கல்ல என்னன்னா சாரும் சரி முன்னாள் அமைச்சர் அவர்களும் சரி தனித்தனியா மேடைகள்ல அவங்க கட்சி கூட்டங்கள்ல பேசுறப்ப இது நான் செஞ்சிருக்கிறேன், அதை நான் செஞ்சிருக்கிறேன், வேணும்னா மேடை போடுங்க நான் விவாதிக்க வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பல கூட்டங்கள்ல பேசி நான் பாத்துருக்கிறேன். அந்த அதாவது புலி வருதுங்கிற மாதிரி அந்த புலி வந்தே விட்டது, அந்த நாளும் அமைந்தே விட்டது. இன்னைக்கு நாமக்கல்ல ஒரு காரசாரமான விவாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம்.